அந்த அனுபவம் பெற்ற மகான்கள் ஞானிகள் அவர்கள் ஆச்சரியமானவர்கள், அது போல கேட்பவர்கள் மாணவர்களும் ஆச்சரியமானவர்கள். கேட்பவர்களும் ஒரு சிலர் தான் இல்லையா? இந்த பகவத்கீதை உபனிஷத் ஞானம் கேட்கிறவங்களே யாரு? ஒரு சிலர் ஆச்சரியமானவர்கள். ஏன்னா முழுக்க முழுக்க இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் வேறு திசையில போறாங்க. புகழ், பேரு, செல்வம் சம்பாதிக்கணும், இப்படி எல்லாம் தான் போறாங்க. அதாவது 24/7 எப்பொழுதுமே இதே சிந்தனையோட உலகம் போய் கொண்டிருக்கும் போது இவங்க மட்டும் எப்படி ஆச்சரியமா இந்த ஆத்ம விஷயத்தை குறித்து கேட்கிறார்கள்? இதை கேட்பவர்களும் ஆச்சரியமானவர்கள். இப்ப என்னெல்லாம் சொல்ல வந்தாருங்க? இந்த ஆத்ம அனுபவம் ஆச்சரியமானது, அவங்க சொல்லுகின்ற அந்த வழிமுறையும் ஆச்சரியமானது. அவர்களும் ஆச்சரியம் போல அந்த விஷயத்த சொல்றாங்க. அதை கேட்பவர்களும் மிக மிக அரிதானவர்கள், அவர்களும் ஆச்சரியமானவர்கள், அவர்களும் ஆச்சரியத்தோட கேட்கிறாங்க. ஆச்சரியம்னு சொல்றது ரேரிட்டி. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா 10வது வரைக்கும் நிறைய பேர் நான் படிக்கிறாங்க. 12வது வரும்போது என்னது 10th அளவுக்கு 12th நிறைய பேர் படிக்கல. அடுத்து டிகிரி படிக்கிறவங்க கம்மியாயிடுறாங்க. போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிறவங்க அதை விட கம்மியாயிடும். பிஹெச்டி பண்ணணும், அந்த பிஹெச்டி பண்றவங்களும் போகும்போது கம்மியாயிடும். இப்படி உயர்ந்த விஷயத்தை நோக்கி நகர 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 அதை அச்சீவ் பண்றவங்க ரொம்ப கம்மியானவர்களா இருக்கு. ஏன்னா அவங்க சாதிக்கின்ற அந்த விஷயம் ஆச்சரியமானதாக இருக்கு, ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்குன்னு. இது சூக்ஷ்மம் மட்டும் இல்ல, இது சூக்ஷ்மத்துக்கும் சூக்ஷ்மம்.